நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய வடகொரிய வீரர்கள் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி என்ன கண்டிஷன் போடுறாரு? ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப்பும் சுவிட்சர்லாந்தில் ஒரு மீட்டிங் போட்டு பேச போகிறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த நபர் யார், எப்படி இதை ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில். ரஷ்யாவினுடைய உற்பத்தியாளர்கள், எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு பெரிய அளவில் செக் வச்சிருக்கு யூஎஸ்ஏ. ஒரு கப்பல் இல்லை, 2 கப்பல் இல்லை, 100க்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு என்ன எல்லாத்தையும் தாண்டி மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கக்கூடிய மால்டோவா இல்லை, மால்டோவான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரி ரஷ்யாவுடைய காலில் விழுந்து இப்போது கதறிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? நம்ம நேபாளத்து கூர்காக்கள் இருக்காங்கல்ல, நம்ம ஊர்லேயும் வந்து வேலை செய்கிறாங்க கூர்காக்கள், அவங்க ரஷ்ய படையில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அதிரடியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இது உண்மையா பொய்யா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஐயா 139 லொக்கேஷன் இருக்குயா, அந்த 139 லொக்கேஷன் இருந்தாயா ரஷ்யாவினுடைய டார்கெட்டு. லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் அவங்க அடித்த அடியில் உக்ரைன் ஆட்டம் கண்டு போச்சியா அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறிக்கிட்டு நாட்டோவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே இதை ஏன் நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடாது, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். ரஷ்யா 190% ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. 2க்கும் மேற்பட்ட கிராமங்களை வித்தின் 24 ஹவர்ஸில் கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஜனவரி 20 ட்ரம்ப் பதவி இருக்கிறதுக்குள்ளே உக்ரைனை முடிச்சு விட்டுருவாப்புல போலையே ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிற அளவிற்கு இந்த சம்பவம் வந்து சிறப்பான சம்பவமாக இருக்குது. இப்படி இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அட்டி தாங்க முடியாமல் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்கா ஐயா காசு கொடுங்கய்யா, $500 மில்லியன் கொஞ்சம் கொடுத்து உதவுங்கய்யா, ஏற்கனவே $2.5 பில்லியன் கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயம், பத்தாது, இன்னும் நிறையா மிசைல்ஸ் வேணும், ட்ரோன்ஸ் வேணும், அனுப்பிச்சி விடுங்களேன், ஆட்கள் இல்லை போரிடுவதற்கு, நீங்களே வந்து உதவி பண்ணீங்கன்னா ஓகே, நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய வீரர்களையும் சேர்த்து வச்சு எங்கள் கூட போரிடுவதற்கு அனுப்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்ல. வடகொரிய வீரர்கள்லாம் பாருங்கள், ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து 10,000க்கும் மேலே வந்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் அண்ணனுக்கு உதவி செய்யக்கூடாது, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு அந்த நாடுகள்லாம் இப்படியே பார்க்குறாங்க, கவுண்டமணி செந்தில் பார்க்குற மாதிரி, வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா பாகவதர் பாட்டு பாடுறதுக்கு பார்க்குற மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காங்க. அந்த பதில் கிடைச்ச உடனே அதையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். வடகொரிய வீரர்களை விடுதலை செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். எப்படின்னா 3000 வீரர்களை நான் பிடிச்சி வச்சுருக்கேன். யார்? வடகொரிய வீரர்களை பிடிச்சி வச்சுருக்கேன். அவங்கள பூரா நான் ரிலீஸ் பண்ணுறேன். யார்கிட்ட சொல்கிறாருன்னா ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட சொல்லலை, கிம்முக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காரு. கிம்மு வந்து ஜெலன்ஸ்கிட்டலாம் பேசுகிறதே இல்லை, அது வேறு விஷயம். அப்படி பேசுனதா இது வரைக்கும் வரலாறுல எந்த ஒரு செய்தியும் நான் படித்ததில்லை. பட் இவராக பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல, வடகொரிய வீரர்கள் 3000 பேரை பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு. பட் வடகொரிய வீரர்கள் போனாங்களே, ஒரு 10,000-12,000 ட்ரூப்ஸ் போனாங்களே, அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாச்சு. ஆனால் ரெக்கார்ட் படி 1000 வீரர்களை உக்ரைன் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஆரம்பத்தில் அந்த பணியை தாங்க முடியாமல் தொடர்ச்சியாக அந்த வடகொரிய வீரர்கள் தடுமாறினாங்க அப்படிங்கிற செய்தி. பட் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ஆர்மி நபர்களை தான் அவங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க வடகொரியாவிலேருந்து. ஸோ ரஷ்யாவினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க வார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அதை தாண்டி வந்து இந்த போரில் மட்டும் மொத்தம் 4,30,000 ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கே இந்த கதினா உக்ரைனுக்கு கேட்கவா வேண்டும் பார்த்துக்குங்க. இதை விட கூடுதலான எண்ணிக்கையில் தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ 2 நாட்டிலையுமே போர் புரிகிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு இராணுவ வீரர்கள் இல்லை, ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இராணுவ வீரர்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனவரி 20 கண்டிப்பாக ட்ரம்ப் பதவி ஏற்றதற்கு பிறகு இந்த போரை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அடுத்த கட்ட வேட்கையோட ஒரு நகர்வு நகர்த்திருக்காங்க. அது என்னென்னா, சுவிட்சர்லாந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நிக்கோலஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கார்.
ரஷ்யாக்கிட்டையும் ட்ரம்ப்புக்கிட்டையும் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது. ஸோ சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த பணம்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு பணங்கள்லாம் அதிகமான அளவில் சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய பணமும் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சுவிட்சர்லாந்து வந்து யுஏஇ மாதிரியோ கத்தார் மாதிரியோ ஒரு இணைப்பு பாலம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக தன்னை உருமாற்றிக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு டைஅப் அப்படிங்கிறது ரஷ்யா ப்ளஸ் அமெரிக்கா. அதோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறோம். ட்ரம்ப்பும் வாங்க, அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினும் வாங்க, 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதில் 2 பேர் வந்து கலந்துக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சு விடுங்க, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நல்லது பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பும் சைட்லேயும் அந்த பேப்பர் போயிருக்கு, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அந்த பேப்பர் போயிருக்கு. அதை அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க அந்த முடிவை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். யான்டர்னே காலினோ இந்த 2 கிராமங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைனில் இருக்குது. அந்த 2 கிராமங்களையுமே ஓவர் நைட்டில் ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட கிராமங்களை ஏற்கனவே கைப்பற்றி இருக்காங்க. ஏகப்பட்ட லேண்டை வந்து ரஷ்யா தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது உக்ரைனை இன்னொரு ரஷ்யாவினுடைய இப்போ கனடாவை 51வது மாகாணமாக இணைக்கிறதுக்கான வேலையை வந்து ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் உக்ரைனை ரஷ்யாவினுடைய அடுத்த மாகாணமாக கூடிய விரைவிலேயே ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா நிலத்தையும் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா என்ன, ஜெலன்ஸ்கியை மட்டும் நாடு விட்டு நாடு கடத்தி விட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பு தரேன், நீங்கள் ரஷ்யாவோடு இணைஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே சோவியத் யூனியனில் ஒரு பார்ட்டாக தான் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இணைகிறதுல நோ ப்ராப்ளம். அதுவும் புட்டினுக்கு கீழே நாங்கள் வந்து மக்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத அவங்க பெருமையாக தான் நினைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்குது. ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து ரஷ்யாவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். அவங்க வந்து டிசம்பர் 25 கொண்டாட மாட்டாங்க, ஜனவரி 1st வீக்கில் தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார்னா டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுவார். ஸோ இப்படி வந்து எதிர்மாறான விஷயங்களுக்கு தன்னுடைய மக்களை வந்து கலாச்சார ரீதியாகவே பழக்கப்படுத்தி வச்சுருக்காரு. ஸோ மக்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிட முடியும். ஸோ அதற்கான நம்பிக்கையை ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுப்பாரு. ஸோ உக்ரைன் நிலம் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னா உக்ரைன் மக்கள் நிச்சயமாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு ஆதரவாக நிற்பாங்கங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஜெர்மனியினுடைய சான்சலர் ஓலாஃபுக்கு எதிராக இப்போது தீவிர வலதுசாரி AfD வேட்பாளர் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க ரொம்ப திறமையான பேச்சாளராக பார்க்கப்படுறாங்க. அவங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ஆளுமை திறன் மிக்க எப்படி நம்ம இட்டாலியனுடைய மெலோனி மாதிரியான ஒரு நபராக பார்க்கப்படுறாங்க. அடுத்ததாக அவங்க தான் ஜெர்மனியுடைய சான்சலராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹிட்லருடைய பேத்தி அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன். அப்படிப்பட்டவங்க இப்போ ரஷ்யாவினுடைய அந்த எண்ணெய்ங்கிறது இங்கே யாருக்கு, ஜெர்மனிக்கு தேவை. ஸோ நார்த் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை உடஞ்சி போச்சுல அந்த பைப்லைன், மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதுக்கான வேலையை நான் சான்சலரை வந்தால் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணெய் வளத்தை மிகவும் பெரிய அளவில் நம்பி இருக்குது ஜெர்மன். யாருடைய எண்ணெய் வளத்தை? ரஷ்யாவோட எண்ணெய் வளத்தை. அப்போது இதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி தலைவர் உருவாக்கி தராங்க அப்படின்னா, அதுவும் ஒரு லேடி கேட்டு மக்கள் மாட்டேனா சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக வாக்குகளை அவருக்கு அள்ளிவிடுவார்கள் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில். ரஷ்யாவினுடைய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய 183 கப்பல்கள் மீது அமெரிக்கா பெரிய தடை ஒன்று போடுது. 183 கப்பல். ஒரு கப்பலுடைய ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா பல கோடி இருக்கும். 183 கப்பலை வந்து தடை பண்ணி நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, LNG அதாவது இந்த பெட்ரோல்லாம் கொண்டு போகிறது, இயற்கை எரிவாயு கொண்டு போகக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் மொத்தமாக அதனுடைய ஓனர்ஸ் ஒரு 80 பேரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அந்த 80 பேரை டார்கெட் பண்ணி அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த 183 கப்பல்களுக்கும் தடை விதித்து ரஷ்யாவினுடைய எண்ணெய் வேறு நாடுகளுக்கு, இப்போ இந்தியா வந்து அவங்கக்கிட்ட டைப் பண்ணி ரஷ்யா கிட்ட டைப் பண்ணி எண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம கச்சா எண்ணெய் வந்து அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது பெட்ரோல் டாலராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுடைய மணிக்கோ இல்லை நம்மளுடைய மணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற டீல்லாம் அது தனி கதை, ரைட்டா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கிறது தொழிலதிபர்களுக்கு வைக்கக்கூடிய ஆப்பாக பார்க்கப்படுது. அப்போ அந்த கப்பல் வச்சுருக்கக்கூடிய அந்த தனிநபர்கள் எப்படி இருந்தாலும் அரசு வந்து ப்ரைவேட்டை நம்பாமல் இருக்க முடியாது.
ஸோ அந்த ப்ரைவேட் முதலாளிகள் எல்லாருக்கும் ஆப்படிக்கக்கூடிய வேலையை இப்போ யூஎஸ்ஏ செஞ்சுருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய எண்ணெய் வந்து வேறு நாடுகளுக்கு போகாமல் கிடப்பில் கிடக்கு அப்படிங்கிற ஷாக்கான நியூஸ். யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்க மாட்டேன்டில்ல, அதிகமாக வரி கொடுக்குறேன்டில்ல, அதனால் வந்து இங்கேருந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு போகக்கூடிய அந்த எண்ணெய்லாம் நிப்பாட்டினாங்கல்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனதற்கு பிறகு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய பெரிய அளவிலான ஒரு சம்பவம் தான் இது. மால்டோவா அப்படிங்கிற கண்ட்ரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசில் நீங்கள் மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அது வந்து இந்த காம்ப்ளான் மாதிரியான ஒரு பிராண்டு, அந்த பிராண்டு நீங்களும் குடிச்சிருப்பீங்க. மால்டோவா இன்னும் விற்கிதா என்னன்னு தெரியல சந்தையில். அப்படித்தான் மால்டோவா பற்றிய பேச்சுக்கள் நமக்கு தெரியும், ஒரு காஃபி பவுட்ரு மாதிரி. ஸோ நம்ம இப்போ மால்டோவான்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி, அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. அவங்க இப்போது மற்ற நாடுகள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் எண்ணெய் வந்து இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காமல் இருக்கிறது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், நாங்கள் போய் காலில் உழவு போகிறோம் ரஷ்யாவினுடைய காலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹங்கேரிக்கு பதிலாக வந்து எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி வந்து இப்போ போராடிக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்து சங்கட்டமான ஒரு நிலைக்கு யூரோப்பியன் யூனியனை தள்ளியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். கூடிய விரைவில் ட்ரம்ப்புனுடைய நெருக்கடியும் யூரோப்பியன் யூனியனுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, கிரீன்லாண்டு, அந்த பக்கம் பனாமா கால்வாய், அதையும் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் வேற அழுத்தம் கொடுக்குறாரு. அமெரிக்காவிடமிருந்து யூரோப்பியன் யூனியன் தனித்து இயங்குவதற்கான காலங்கிறது வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இந்த செய்திகளை படித்து பார்க்கும்போது புரியுது. இந்த லட்சணத்தில் ஈகிள் எஸ் டேங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய கப்பல் ஒன்று, அதை பிடிச்சி வச்சுட்டு இந்த ஃபின்லாந்து வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணி விட்டாங்கல்ல, அது சீனா பண்ணாங்கன்னு ஒரு பக்கம், ரஷ்யா பண்ணாங்கன்னு இன்னொரு பக்கம் புகார்கள் இருக்குது. இது தொடர்பான விசாரணை வந்து நீதிமன்றத்தில் ஃபின்லாந்து வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவினுடைய கப்பலை முடக்கி வச்சுருக்காங்க. இப்படி பல்வேறு காரணங்களால் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கப்பல்கள், ரஷ்ய கப்பல்கள் முடக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தடுத்து நிப்பாட்டி நடுக்கடலையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத துர்பாக்கியமான ஒரு நிலை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு. கூடிய விரைவில் இந்தியாவில் வந்து பெட்ரோல் ரேட்டு வந்து ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு இந்த இன்சிடெண்ட்டு ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நேபாளத்தினுடைய கூர்கா, இவங்க வந்து இப்போ இஸ்ரேலுக்கெலாம் போகிறதுக்கு நிறையா பேரை வந்து உத்தரப்பிரதேசத்தில் அந்த பாட்னா இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆள் அனுப்புகிறாங்கல்ல, ஏஜென்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இஸ்ரேலுக்கு. வாங்க இங்கே அமைதியெல்லாம் திரும்பிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியறி பெற்ற மக்களை அங்கே கொத்தனார் வேலைக்கு அந்த மாதிரியான வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து இஸ்ரேல் வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து எடுப்பாங்க. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நிறையா சம்பளம் கொடுக்குறது, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான வேலையை இஸ்ரேல் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வந்து இஸ்ரேலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இடையில கேரளாவில் கூட வந்து அந்த மாதிரியான நபர்கள் இறந்து போன நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்மளும் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். ஏன்னா இங்கே போர் நடந்துகிட்டு இருக்குல்ல, தெரியாமல் போய் மாட்டிக்கிறது. காசு வேணும்ல, ஸோ பொருள் காசு இல்லாமல் இங்கே ஒரு வேலையும் நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நேபாளில் இருக்கக்கூடிய கூர்காஸ் வந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான சேலரிஸ் கிடையாது. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் இப்போ 60லேருந்து ஒரு 100 பேர் ரஷ்யாவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பட் ரஷ்யா கவர்மெண்ட் வந்து அவங்கள எடுக்கலை அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. மாறாக அவங்க வெவ்வேறு நாடுகளை தேடி இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல். ஸோ ரஷ்யாவில் கூர்காக்கள், நேபாள கூர்காக்களை எடுக்கலை அப்படிங்கிற உண்மையான செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதற்காக தான் நான் ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் ஒரு பீடிகை கொடுத்து ஆரம்பித்தேன். இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யா உக்ரைனை ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறதுக்குள்ளே முழுவதுமாக உக்ரைனை கைப்பற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ப்போம், இன்னும் 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக்கில் வியக்கத்தகு மாற்றங்கள் நிகழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.